ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம், ஏலேலோ டீம், இந்த ப்ரொடியூசர், அதனுடைய மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் லிரிசிஸ்ட்டு, இந்த ஹோல் டீம் நடித்தவங்க எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த பாராட்டுகளையும் கங்க்ராச்சுலேஷன்ஸையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டது கார்த்திக் அண்ட் சரவணன் தான். சரவணன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். தளபதி அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபர், அவங்க ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் தான் இருந்தார். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவிலேருந்து இன்றைக்கி ஒரு கட் அவுட் வைக்கணுன்னா கூட அவர் எடுக்கிற ஃபோட்டோஸ் தான். ஸோ தளபதியோடைய நம்பிக்கைக்கு ரொம்ப பாத்திரமானவர். அவர் இந்த ப்ரோக்ராமை மிக சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் வாழ்த்துக்கள். அவர் இப்போது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் மட்டும் கிடையாது, ஒரு எலிஜிபிள் பிஆர்ஓ கார்டு எடுத்துட்டாரு. ஸோ பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கும் இப்போ இருக்குது. இந்த ஒரு ப்ரோக்ராம்லேருந்து, இந்த ஒரு ஆல்பத்துலேருந்து உங்களுடைய பயணம் நல்லபடியாக தொடரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஜெயிக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த டீம், ஏலேலோ டீம், இது மாதிரி நிறைய ஆல்பம்ஸ் பண்ணணும், மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த மியூசிக் கம்போசருக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ எனிவே, இந்த வாய்ப்பு அளித்த எனக்கு இந்த ஹோல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ். தேங்க்யூ. என்ன இன்வைட் பண்ணது கார்த்திக் தான். கார்த்திக் எனக்கு நம்ம ஒரு 2-3 இயர்ஸ் பழக்கம். தம்பி சொன்னால் இன்றைக்கி வந்து ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் லெவலில். சரி, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம என்கரேஜ் பண்ணணும். வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இன்றைக்கு உள்ள ட்ரெண்டில் வந்து ஒரு டைரக்டர், ஒரு கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே வந்து தன்னோட என்ன ஸ்டஃப்னு காட்டுறதுக்கு இப்போலாம் வந்து லேட்டஸ்ட்டாக ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறாங்க எல்லாருமே. ஆஸ் எ ப்ரொடியூசராக நானே இப்போ அதெல்லாம் கேட்குறேன். ஷார்ட் ஃபிலிம் இல்லைனா அவங்க ஏதாவது பைலட் ஃபிலிம் தான் காட்ட சொல்கிறோம். ஸோ அப்படின்னு போது இந்த மாதிரி ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணும்போது அதோட டெக்னீஷியனை பற்றி ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். கேமரா ஒர்க் நல்லா இருக்குது, சாங்ஸ் கேட்டோம், மியூசிக். அப்போ நமக்கே ஒரு வாய்ப்பு, ஓகே இது மாதிரி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம மைண்டில் இருப்பாங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயம் வந்து பார்க்குறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணலாம். எல்லாருமே இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆல்பம் இதுக்கான மார்க்கெட் தமிழ்நாட்டில் இருக்கானெல்லாம் எனக்கு தெரியல. பட் எதையாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணும்பொழுது அதுக்கான நோக்கம் என்னென்னு தெரியணும். ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம், அது என்ன நோக்கத்துக்காக பண்ணப்பட்டிருக்குன்னா அதோட டெக்னீஷியன்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு கவன ஈர்ப்பு பண்ணணும். அதுக்கான ஒரு பயன்பாடாக அந்த ஷார்ட் ஃபிலிம் யூஸ் ஆச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். எஸ்பெஷலி இதோட டைரக்டர் மணிகண்டன், நான் உதவி இயக்குனராக வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது நானும் அவருமே சேர்ந்து ஒரே கம்பெனியில் டைரக்டராக கமிட் ஆனோம். அது இங்கேருந்தே ஒரு 7-8 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் என்னோட பயங்கர ஃபாஸ்ட்டாக இருப்பார். எனக்கு முன்னாடி வேகமாக டைரக்டர் ஆகிடுவான்னு நினச்சேன். தொடர்ச்சியாக சில காலங்கள் வந்து வேறு மாதிரி நம்ம மைண்ட் அப்படி பயணிச்சுட்டு போகும்போது அப்படி நகரும். எனக்கு இந்த இடத்துல வந்து மணிகண்டன் முன்னாடி இல்லைங்க, மணிகண்டன் வாங்க. மணிகண்டன் ஏன்னா 2 பேரும் இந்த டைம்ல வந்து சக இயக்குநர்களாக தான் இருந்திருக்கணும். நல்ல கதை பண்ணுவார், ரொம்ப நல்ல கதை சொல்லுவார், ஆச்சரியமா இருக்கும். அவருடைய கான்டாக்ட்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்படுவேன். நான் எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாத இடத்துல இருப்பேன், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார். பட் சூழல் ஒரு நேரம் நமக்கு வந்தே தீரும். இந்த படத்தினுடைய அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு பெரிய ரெஃபரன்ஸாக இருக்கட்டும் படம் பண்ணுறதுக்கு. தொடர்ச்சியாக நல்ல நல்ல கதையெல்லாம் வச்சிருக்காரு. பெரிய ஹீரோஸ் கிட்டையும் கதை சொல்லியிருக்காரு. அவ்வளோ பவர்ஃபுல் கதையை அவ்வளோ பேர் அட்டன் பண்ணுற இடத்துல இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு மாதவன் சார்லாம் அவருடைய கதையை அக்செப்ட் பண்ணி சீக்கிரமே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லான கதை, எனக்கு தெரியும் அந்த கதை பேர். என்னைக்கு நேரத்தை சொல்லியிருக்காரு, ஃபுல்லாக நான் படிச்சிருக்கேன். ரொம்ப பவர்ஃபுல்லான கதை, இந்தியா லெவலில் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு கதை. அதனால தான் அதை நம்பி மாதவன் சார் அதை அக்செப்ட் பண்ணியிருந்தாரு. சூழல் தான் இன்னமும் சீக்கிரமே அது அவருக்கு வரட்டும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று, இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணது அந்த நண்பர் அவர் பண்ணியிருந்தான்னு சொன்னாங்க, சந்தோஷம். ஆனால் அவருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இங்கே எனக்கு யாருக்குமே தெரியாது. பட் காலத்தில் வந்து நிற்கும் போது கணேஷ் சார்லாம் தெரியும், இங்கே நம்ம அப்புக்குட்டி என்ன தெரியும், தலைவர் சௌந்தர் சார் தெரியும், ஹரி சார் தெரியும், மியூசிக் டைரக்டர் ஜெய் எனக்கு ரொம்ப வருஷமா தம்பி. எனக்கு இந்த பையன் தான் பண்ணியிருக்கானே எனக்கு தெரியாது, எனக்கு சொல்ல கூட இல்லை. இடையில வரும்போது கார் ஓட்டிட்டு இருக்கேன், அப்போ தம்பி அடிக்கலாமா அண்ணே வந்துட்டீங்களா அப்படின்ட்டு, நீ தான் மியூசிக் பண்ணியிருக்கியா சொல்லிருக்கலாம் வேணான்னு. குணாஜி எல்லாரும் எனக்கு தெரியும் இந்த இடத்துல. இருந்தாலும் இந்த இடத்துல இதோட பயன்பாடு வந்து இந்த டெக்னீஷியனுக்கு அடுத்த இடத்துக்கு போறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பயன்பாடாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டுக்கும் அந்த மாதிரி ஒரு பயன்பாடு அமையட்டும். இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இவருக்கு வந்து இப்படி ஒரு இதை வந்து எப்படி கொண்டு போய் இப்போ பார்க்க போற எல்லாருமே அவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருவீங்களா இல்லை எங்கேயாவது போய் சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு நடக்குமாலாம் எனக்கு தெரியல. ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, முக்கியமான ஆள் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் இந்த ஷார்ட் ஃபிலிமோட லான்ச்சுக்கு வந்திருக்கோமா,
இந்த பிஆர்ஓ 2 பேரும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்கம்மா அப்படிங்கிறதுக்கு வந்திருக்காங்களோ தெரியல நான். அதனால ஸோ இது இந்த ஷார்ட் ஃபிலிம் லான்ச் மட்டுமே இல்லை, 2 பேரும் பிஆர்ஓ ஆயிருக்காங்களா அவங்களுக்கான லான்ச். 2 பேரும் மேடைக்கு வாங்க ப்ளீஸ், ப்ளீஸ் வாங்க. ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் போய் சேர்றதை தாண்டிலும் இவங்க 2 பேரும் சக்சஸ்ஃபுல்லா இந்த ஷார்ட் ஃபிலிம்ல யார் நடிச்சிருக்காங்க, யாரு டெக்னீஷியன்ஸ் யாருமே உங்களுக்கு தெரியாது. ஆனா அத்தனை பேரையும் இந்த இடத்துல வந்து உட்கார வச்சு நாங்க பிஆர்ஓ எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற இடத்த ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காமிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள். சக்சஸ்ஃபுல்லான பிஆர்ஓ 2 பேரும் டிராவல் பண்ணணும்னு என்னோட மனசார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதுல பயன்படக்கூடிய எல்லா டெக்னீஷியன் மற்றும் ஆர்டிஸ்டுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். தேங்க்யூ ஸோ மச். மணிகண்டன் அவர் தான் வந்து என்னோட நிறைய டிஸ்கஷனில் இருந்திருக்காரு. அவரோட கதைகள் எல்லாம் எனக்கு தெரியும், என்னோட கதைகள் அவருக்கு தெரியும். பரஸ்பரம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுல ரொம்ப சிறப்பாக பண்ணக்கூடிய ஒரு நபர். அது இல்லாமல் வந்து நிறைய நல்ல கதைகள் வைத்திருக்காரு அவர், அதை பற்றி சொல்கிறேன். இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம் நம்ம, ட்ரீம்ஸு, அதுக்கப்புறம் ஹேலேலோன்னு சொல்லிட்டு இந்த சிங்கிள் சாங் பார்த்தோம். ரெண்டுத்துலேயும் அவர் ஒரு விஷயத்தை தான் வச்சுருக்காரு. ஒன்றுத்தில் என்ன வச்சுருக்காருனாக்கா, கருவே உருவாக வேண்டான்னு சொல்லி பாட்டு பாடிட்டார். அதுக்கப்புறம் ட்ரீம்ஸில் பார்த்தோம்னாக்கா உருவான கருவை கலைக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கருவுன்றது ரெண்டும் ஒன்று தான், ஆனால் ரெண்டுத்தையும் வந்து 2 விதமாக சொல்லியிருக்காரு. அதையும் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்காரு. ஒரு பாட்டு தொடங்கும் போது என்ன ஃபீலில் தொடங்குச்சோ அந்த பாட்டு அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. முடிகிறதுக்குள்ளே அந்த பாட்டுக்கான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருக்காரு. இந்த ஷார்ட் ஃபிலிம்லேயும் வந்துட்டு ஷார்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்ல முடியுமோ, பெண் சிசு வந்து கருக்கலைப்புன்றது நடக்குது, அது நடக்கக்கூடாதுன்றது தான் அவருடைய இந்த ஷார்ட் ஃபிலிமில் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ பெண் சிசுவை வந்து அழிக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க, அதை தடுக்கிறாங்கன்னு சொன்னாங்கனாக்கா இன்னொரு 15-20 வருஷத்தில் வந்து ஆண்களுக்கு பெண்களே இல்லாமல் தட்டுப்பாடு தான் வரும். இப்போ இருக்கிற ஆண்களே நிறைய பேர் வந்துட்டு பெண் கிடைக்காம தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த மாதிரி வந்து பெண் சிசு கொலை பண்ணுறதோ, அதை வந்து அபார்ஷன் பண்ணுறதோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடாதுன்றது தான் அவருடைய அந்த கருத்தை அதை சொல்லியிருந்தார். இது இல்லாமல் அவர் வச்சிருக்கிற நிறைய நல்ல கதைகள் வச்சுருக்காரு. அந்த கதைகள் எல்லாம் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு தடவை முயற்சி பண்ணும் போதும் சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் அவருக்கு அமையலைன்னு சொன்னோம்னாக்கா, ப்ரொடியூசர்கிட்ட போனோம்னாக்கா கதையை கேட்டுட்டு படம் பண்ணுற ப்ரொடியூசர்லாம் இருந்தாங்க. இப்போ வந்து கதையை கேட்டுட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் இல்லை. இந்த ஹீரோவுக்கு எந்த ஹீரோ வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஹீரோ வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் படம் பண்ண முடியுன்ற நிலைமை இருக்கிறதுனால தான் நல்ல கதை கரு வச்சிருக்கிறவங்களால சீக்கிரமாக படம் பண்ண முடியல. கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி டைரக்டருங்களாம் என்ன மாதிரி டைரக்டருங்களாம் வந்துட்டு இன்னும் பெருசாக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அப்போது ப்ரொடியூசருங்க வந்துட்டு அவங்க டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி நல்ல கதை யார் சொல்கிறாங்க, கண்டென்ட்டு தான் சினிமான்றதுக்கு இன்றைக்கி வந்துட்டு இருக்கிற நல்ல படங்கள், நிறைய படங்கள், சின்ன படங்கள்லாம் நல்லா பெரிய வெற்றி அடைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் வந்த லப்பர் பந்து, குடும்பஸ்தன், குட் நைட்டு, இது போன்ற படங்கள்லாம். டிராகன் கூட வந்துட்டு ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தான். இன்றைக்கி 100 கோடிக்கு 150 கோடின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கண்டென்ட் பேஸ்டு படத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு பெரிய சக்ஸஸ் கிடைக்குது, யூஜி சக்ஸஸ் கிடைக்குதுன்றதை தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க வந்து நல்ல கதைகளை தேடி அந்த கதைகளை கேட்கறதுக்கு டைம் மெனக்கெட்டு அந்த கதை ஓடுமா, இதை எந்த பட்ஜெட்டில் எடுக்கலாம், ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கலாமா, ஒரு படத்தை எடுத்து ஸ்க்ரீன் பண்ணதுக்கு அப்புறமாவது அட்லீஸ்ட் வந்து அந்த படத்தை வாங்குறதுக்கு இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்க, இல்லை ஓடிடி கம்பெனிஸ் வந்து வாங்குவாங்க. அதை கண்டுபிடிக்கிற இடத்துலையாவது ப்ரொடியூசர்ஸ் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்களுக்குள்ளவே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு சங்கங்களை உருவாக்குற இடத்துல இருக்காங்களே தவிர நல்ல படங்களை உருவாக்க வேண்டிய இடத்துல இருந்து தவறிட்டாங்க. அது இல்லாமல் இப்போ என்ன போயிட்டு இருக்குனாக்கா அவங்க வந்து தொழிலாளர் சம்மேளனமும் தொடங்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சங்கம் இருக்கிற சங்கத்துக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும். இன்னொரு சங்கம் எதுக்கு தொடங்குறாங்க, எதுக்கு இது போல் வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வராங்க? உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பிரச்சனைகளை சங்கங்கள் உருவாவதை விட தமிழ் சினிமா காக்கப்படணுன்றதுக்கு நீங்கள் நிறையா மெனக்கிடணும். அதுக்கான வேலை உங்களுக்கு நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு படமும் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிற அத்தனை படமும் அடுத்த நாளே ஒரு வெப்சைட்டில் அந்த படத்தோட லிங்கோட படம் வந்துடுது. அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்னாக்கா, நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட என் ஃபோனில் இப்போ ஒரு 10-15 படம் வச்சுருக்கிறேன், வேணும்னா கூட ஷோ பண்ணி காட்டுறேன். படங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு அவன் வெப்சைட்டில் படத்தை போடுறான். அந்த படங்களை யார் போடுறதுன்னு பார்த்தாக்கா அவன் ரம்மி நடத்தணும், ஆன்லைன் ரம்மி நடத்தணும், அந்த 1 பீட்னு ஒன்று நடத்தணும். அவனோட ப்ரொமோக்காக நம்ம படத்தை எடுத்து அவன் போட்டுடுறான். அந்த படம் பார்க்குறவங்கள அப்பப்போ வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணு கேட்டுகிட்டே இருக்கும்.
அதை தவறி டவுன்லோட் பண்ணிட்டாங்கனாக்கா அது படம் பார்க்குற அந்த ஆடியன்ஸோட பாக்கெட்டில் கையை வச்சு அவன் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்குவான். இதை பண்ணுறதுக்கு தமிழ் சினிமாவை எடுத்து அவன் படம் போட்டுட்டு இருக்கிறான். இதெல்லாம் போய் கேட்டு ஒரு படத்தை ஒரு குரோம்பேட்டில் இருக்கிற ஒரு சராசரி ஒரு ஆள் வந்து இங்கேருந்து அவர் திருவத்தூர் போகிறாருனாக்கா காலையில் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு ஹெட்ஃபோனை போட்டுட்டு அவர் அந்த ஃபோனில் அந்த படத்தை போடணும்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிட்டாருனாக்கா இங்கேருந்து போகும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்ப்பாரு, திரும்ப வரும்போது செகண்ட் ஹாஃப் பார்ப்பாரு. எல்லா படத்தையும் எல்லா ஆடியன்ஸும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அது எங்கே பார்க்குறாங்கன்றது தான் வந்து இப்போது வித்தியாசப்படுது. இதையெல்லாம் கட்டுப்படுத்தி ப்ரொடியூசருக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை ப்ரொடியூசருக்கு வாங்கி கொடுக்குற வேலையை விட்டுட்டு சங்கம் தொடங்குறேன்னு சொல்லிட்டு இன்னொரு சங்கம் தொடங்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்களே, அதை விட இது போல விஷயத்துலலாம் கவனத்தை செலுத்தினாங்கனாக்கா நிச்சயமாக பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த படத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறானுங்க லிங்க்கு. புது படம் வந்துருக்குது, டிராகன் வந்துருக்குது, குடும்பஸ்தன் வந்துருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறா சொல்லிட்டு யார் ஃபஸ்ட்டு அந்த லிங்கை வந்து அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறன்றதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குரூப்பில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த படத்தை பார்க்குறான். படங்கள் பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கையில் அதிகமாயிட்டு இருக்கு. ஆனால் படம் வாய்ப்பு கிடைக்க வேண்டிய புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுன்னு குறைஞ்சிட்டு இருக்குது. எங்கெங்கெல்லாம் சரிப்படுத்தி எதெல்லாம் ஒழுங்குபடுத்த முடியுமோ அதெல்லாம் ஒழுங்குபடுத்தினாங்கனாக்கா நிச்சயமா சினிமா வந்து மிகப்பெரிய ஒரு லாபகரமான தொழிலா எல்லா பட ப்ரொடியூசருக்கும் கேட்டாக்கா லிஸ்ட் எடுத்துக்குவாங்க. ஒரு 400 படம் ரிலீஸ் ஆகல, 300 படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படங்கள் வந்து உதிரியா யாரோ சம்பாதிக்க வேண்டிய அந்த சம்பாத்தியத்தெல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து சினிமா எடுக்கிற அந்த ப்ரொடியூசருக்கு பணத்தை லாபத்தை திரும்ப எடுத்து கொடுத்தீங்கன்னாக்கா எப்படி ப்ரொடியூசர் நஷ்டம் அடைவாங்க? எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகாம போகும்? மினிமமா படத்தை ரிலீஸ் பண்ண முடிஞ்சா கூட பண்ண முடியும். இப்போ நான் சொல்ற இந்த குற்றச்சாட்டு வந்துட்டு நிறைய வெப்சைட்ல வந்து அடுத்த நாளே வந்துடுது. அப்ப அடுத்த நாள் வரக்கூடிய அந்த விஷயத்தை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இருக்கிறவங்க, அதுக்கான சங்கத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு படங்களை வந்து காப்பாற்றினாலுமே நிச்சயமா வந்து நிறைய சின்ன படங்கள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ மணி மாதிரி ஆளுங்கெல்லாம் டக்கு டைரக்டர் ஆவாங்க. அவங்க கிட்ட இருக்கிற நல்ல கண்டென்ட் எல்லாம் வெளில வரும், மக்கள்கிட்ட போய் சேரும். அதனால நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கான வேலையை பார்த்தாங்கனாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பார்ப்பாங்களான்றது டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னாக்கா உட்காந்துருக்க ப்ரெஸ் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது பார்த்தோம்னாக்கா யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலுமே இவங்களோட பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்குது. அதனால நல்ல படங்கள் எடுக்கக்கூடிய நல்ல கண்டென்ட் இருக்கிற டைரக்டருங்கிட்ட கதையை கேட்டு அந்த படங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்கனாக்கா நிச்சயமா சினிமா, தமிழ் சினிமா இன்னும் மென்மேலும் வேற லெவலுக்கு போகும். சினிமாவுக்கு பாதுகாப்பே இல்லை. ஏன்னாக்கா ஒரு படத்துக்கு 28% வந்துட்டு ஜிஎஸ்டி டேக்ஸ் வாங்குறாங்க, 8% வந்துட்டு லோக்கல் பாடி டேக்ஸ் வாங்குறாங்க, 36% டேக்ஸ் வாங்குற கவர்மெண்ட் சினிமாவுக்கு இங்கே எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஆனால் சினிமா வந்து உடனே சினிமா வந்து அரசியலுக்கு வரக்கூடாது, போகக்கூடாது இதெல்லாம் பேசுவாங்களே தவிர சினிமாவுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் அவங்க பண்ணுறது கிடையாது. பண்ணணும் இவ்வளோ டேக்ஸ் வாங்குறவங்க, நான் இங்கே டே எஃபெக்டில் ரோட்டில் ஒரு சீன் எடுக்க போகிறேன்னா எடுக்க முடியாது. நான் இங்கே எடுக்க முடியாது, பாண்டிச்சேரி தான் போகணும். இதை நான் மைசூருக்கு போனோம், ஹைதராபாத் போனோம், எங்கேயோ போகணும். சினிமாவுக்கு தேவையான சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து பண்ணுறது கிடையாது. சினிமாவை இப்படி திருத்தனமாக வந்து வெப்சைட்டில் போடுறவங்க தடுக்கிறதுக்கும் இந்த அரசாங்கத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் கவர்மெண்ட்டை கரெக்டாக வாங்குறீங்களா? ஏன் இந்த சினிமாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க? இதே வந்து ஒரு பெரிய தலைவரை பற்றி அதே வெப்சைட்டில் ஒரு சின்ன பிட்டு நியூஸ் தூக்கி போட்டு வச்சுங்க, உடனே அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சிருவீங்க. அது பண்ண முடியல உங்களுக்கு. அதை பண்ண முடிஞ்ச உங்களுக்கு ஏன் வந்து சினிமாவை வந்து அழிக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா சினிமாவை பற்றி எதுவுமே கண்டுக்க மாட்டீங்களே? கள்ளச்சாராயம் எப்படி, கஞ்சா எப்படி தப்போ அதே மாதிரி கள்ளத்தனத்தில் சினிமாவை கொண்டு போய் சேர்க்கறதும் தப்பு தானே. அவனுக்கு கொடுக்குற தண்டனை மாதிரி ஏன் இவனுக்கு கொடுக்க முடியல உங்களால்? ஆன்லைனில் விளையாடுறவனெல்லாம் சாகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னாக்கா புது படம் ஃப்ரீயாக போடுறான், அந்த படத்தை பார்க்குறேன் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த நேரத்தில் டவுன்லோட் எவன் கொடுக்குறானோ அவன்லாம் வந்து மாட்டிட்டு தத்துட்டு இருக்கானுங்க. அதனால் இந்த சினிமாவை காப்பாற்றுறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளை பார்க்க வேண்டிய பெரிய மனிதர்கள் அதை பார்த்தாங்கனாக்கா மணிகண்டன் மாதிரி ஒரு நல்ல இயக்குநர்கள்லாம் ரொம்ப சீக்கிரத்திலேயே வந்துட்டு படம் எடுக்க வருவாங்க. பர்டிகுலர் இந்த படத்தோட எதுக்காக இந்த படம் எடுத்தாங்க, இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க, இந்த சிங்கிள் சாங் எடுத்தாங்கன்னாக்கா அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு தேவைப்படுது. கணேஷ் சார் சொன்ன மாதிரி இப்போ கணேஷ் சார் ப்ரொடியூசர்ன்ற முறையில் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி சொன்னார். ஒரு விசிட்டிங் கார்டு தேவைப்படுது. இந்த கார்டை கொண்டு போய் காமிச்சாங்கனாக்கா ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்களே யார் பண்ணியிருக்காங்க, மியூசிக் பண்ணியிருக்காங்களே யார் பண்ணியிருக்காங்க, எடிட் பண்ணது யார், நடித்தது யார், யார் இதை வந்து இந்த சாங் எடுத்தாங்க, யார் டைரக்டர், இப்படி எல்லாருக்குமே வந்து இப்போ சும்மானா சொல்லிக்கிறத விட இப்போ மணிகண்டன் வந்து ஏழு மணிகண்டன் ஆகிடுவான். நாளைக்கு ஏதோ
ஒரு பாட்டு பேரை முன்னாடி போட்டு அந்த பாட்டு எடுத்த மணிகண்டன் தான் இந்த மணிகண்டன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஏற்கனவே மணிகண்டன் 2-3 டைரக்டர் இருக்காங்க, அவனுக்கும் ஒரு பெரும் மணிகண்டன் பத்தில் கூட ஒன்று சேர்க்க வேண்டியது இருக்குது. அதனால ஏலேலோ மணிகண்டனா மாறினாலும் நாளைக்கு இந்த சாங் பெரிய ரீச் ஆச்சுனாக்கா அதுவே கூட ஒரு அடைமொழியாக வரும். அந்த அடைமொழியோட மணிகண்டனுக்கு ஒரு கார்டு ரெடி, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. இதை கொண்டு போய் காமிச்சாருனா கூட அவருக்கு ஒரு சிட்டிங் கிடைக்கலாம், ஒரு ஹீரோவோட மீட்டிங் கிடைக்கலாம். அது மூலியமாக வந்து அவர் கதை நேரேட் பண்ணலாம். அவர் கதை பிடிச்சிருந்தா மட்டும்தான் படம் எடுக்க போகிறாங்க, இல்லைனா யாரும் படம் எடுக்க போகிறது இல்லை. முதல்ல கண்டென்ட்டை கேட்டுட்டு பார்க்கறதுக்கு மீட்டிங் கிடைக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு மேடை போட்டு நடத்தியிருக்கிற. நான் கூட கேட்டேன், என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்கிற, ஒரு பாட்டு எடுத்து வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட போறியான்னு சொல்லி கேட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருக்கு கிடைச்சிருக்கிற பிஆர்ஓஸ் வந்து மிக சிறப்பாக வேலை பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து மேடையை ஃபுல்லாகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோம்னாக்கா ஆடிட்டோரியமே ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த இந்த கண்டென்ட் பண்ண ப்ரொடியூசருக்கும், இதை பிஆர்ஓவாக இருந்து வேலை பார்த்த அந்த நண்பர்களுக்கும், மற்றும் இந்த படத்தோட ஆல் டெக்னீஷியனுக்கும், மேடையில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும், முன்னாடி அரங்கத்தில் கூடியிருக்க உங்க அத்தனை பேருக்கும் எனது இனிய வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் புத்தாண்டுலேயும் படம் ரிலீஸ் ஆகணும்னு என்னுடைய ஆசை. என்னென்னா வருஷப்பிறப்பு, தமிழ் வருஷப்பிறப்பு சினிமா மறந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏலேலோ சாங்கு ஆல்பம் மிக சிறப்பாக சூப்பராக இருந்தது. இந்த சாங்கு ஹரிவரசு அவர்களை ஞாபகப்படுத்தும் விடமாக அவருடைய ஜீவன் இந்த இடத்துல இருந்ததுன்னே சொல்லலாம். அவர் ஐயாவுடைய பையங்கிறப்ப அவர் வந்து என்னை வந்து வந்தோடனே சொன்னார், என் பையன் தான் எழுதியிருக்காரு, ஆனால் இப்போ இல்லைன்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்ன ஐயா சொல்கிறீங்க பாருங்கள், இதை விட ஒன்றும் கிடையாது. அவர் எழுதின பாடல்கள் இன்றைக்கி வெளிவருது, அவர் இல்லைங்கிறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்காது. அவங்களுக்கு நம்மளை விட தாய் தகப்பனுக்கு வந்து ரொம்ப இது இருந்தாலும் அவருடைய கலை அழியவில்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம். ஏலேலோ சாங் வந்து வந்தது, ரொம்ப சந்தோஷம். அதில் நடித்த ஹீரோ வெற்றி தானே தம்பி, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு டான்ஸர், எப்படி நீங்கள் வந்து டான்ஸே ஆடாமல் மாண்டேஜ் சாங் பண்ணீங்கன்னு தெரில. அதான் இயக்குனர்னு சொல்லணும் மணிகண்டன் சார். ஒரு டான்ஸர்னால் கண்டிப்பாக வந்து படம் சாங்கில் வந்து கண்டிப்பாக டான்ஸ் ஃபுல்லாக ஆட வைப்பாங்க. ஃபஸ்ட்டு வேறு எல்லாருமே ஆடினாங்களா, அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் டைரக்டர் வந்து இல்லைப்பா நீ ஆட வேணாம், பேசாமல் நின்னா போதும், வந்து போயிட்டுரு அப்படின்னு பண்ணியிருக்காப்புல. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க தம்பி, சூப்பர் வெற்றி. அதே மாதிரி ஹீரோயின் நிறைய வாய்ப்பு உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்குமே மெயினாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. கேமராமேன் சார் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காப்புல. கேமராமேன் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு கேமராவாக ஒரு அழகாக பண்ணியிருக்கார். நான் இந்த மேடைக்கு வர்றதுக்கு காரணம் மெயினாக வந்து ஜெய் கிரீஷ் நண்பன் தம்பி மியூசிக் டைரக்டர். காரணம் என்னென்னா இந்த மெயினாக ஏலேலோ சாங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன் தம்பி, செம, ரொம்ப சந்தோஷம். என் கூட வந்து எங்கள் கூட அப்படின்னே சொல்லலாம். வாழ்க விவசாயின்னு ஒரு படம் வந்து தம்பி தான் மியூசிக் பண்ணியிருக்காப்புல, அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தது ஜீவகாருண்யம்னு ஒரு படம், அதுவும் நானாக அதில் லீடு பண்ணியிருக்கேன். 2 படத்துக்கும் அவர் தான் மியூசிக் டைரக்டரு. மிக சந்தோஷம். அதேமாதிரி அந்த குறும்படம் பார்த்தேன், தாய் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நான் அனுபவித்த ஒரு விஷயம் சார். எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் தவறிட்டாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் என் மனசை விட்டு போகலை, என்றைக்குமே போகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம நாடே நம்ம தாய் நாடு தான் சொல்லுவோம். நம்ம தாயை மறக்க மாட்டோங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு பெண்கள் நம்ம நாட்டில் கண்கள்ங்கிற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்கீங்க சார். யாராவது ஒரு பெண்களை அடிக்கிறாங்களோ, கோவப்படுறாங்களோ, சண்டை வந்தாங்களோ, அவங்களுமே ஒரு அன்பு செலுத்த ஒரு அப்பாவால் முடியாது. என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஒரு அம்மாவை விட்டு பிள்ளையை விட்டு போயிடலாம், ஆனால் அப்பாவை விட்டு போக முடியாது. எப்படி இருந்தாலும் அப்பா எப்படா இவன் தொல்லை தாங்க முடியல, முதல்ல வெளியே கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். தாய் மாதிரி பார்க்கக்கூடிய ஆள் இல்லை. இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இவங்க திறமையை வந்து நிரூபிச்சிருக்காங்க. மெயினாக மணிகண்டன் சாருக்கு வாழ்த்துக்கள். அடுத்த படங்களில் நீங்கள் வந்து ஜொலிக்கணும். கேமராமேனாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும். தம்பி இது டான்ஸ் தெரியாமல் நீ ஒத்துக்கிட்ட பெரிய விஷயம், அதுவும் ப்ரொடக்ஷன் பண்ணி பெரிய விஷயம். தேங்க்யூ. ஆல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மென்மேலும் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏலேலோ சாங், இந்த சாங் வந்து மணிகண்டன் சார் அண்ட் விஷ்ணு சார், கார்த்தி அண்ணா, வெற்றி சார்
இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னை இந்த சாங்கில் காஸ்ட் பண்ணதுக்கு. அண்ட் மேலும் மேலும் எங்களை நல்லா சப்போர்ட் பண்ணி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முன்னேறணும்னு நினைக்கிறேன். அண்ட் யா, தேங்க்யூ. எல்லாமான என்னோடய கடவுளுக்கும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.